வணக்கம். இப்போ நம்ம வீட்டு பட்டாவுக்கு ஒன்றுக்கு சளி பிடிச்சிருக்கு. அது எப்படி நம்ம சரி பண்ணுறோம், அது எப்படி எப்படி பராமரிக்கணும். இந்த காலத்தில் இப்போ குளிர்காலம் வந்துருச்சு. குளிர்காலத்தினால இப்போ சளி பிடிக்கிறது இயல்பான ஒன்று தான். அதை நம்ம எப்படி பராமரித்து எப்படி கரெக்டாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப மெயினான ஒன்று. சளி பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோழிக்கு தனிமைப்படுத்திடுங்க. தனிமைப்படுத்திட்டு அடுத்துட்டு தண்ணியோ இறையோ ஃபஸ்ட்டு வைக்காதீங்க. அப்படியே வச்சாலும் தண்ணி மட்டும் சுடு தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக குடித்தோன்னா ஒன்றா எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒன்றா அப்புறம் செரிமானம் ஆகக்கூடிய இறை லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் வைங்க. அப்படி வச்சா மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கோழிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஏன் ஃபஸ்ட்டு இறை அதிகமாக வைக்கக்கூடாதுன்னா, அது செரிமானம் ஆகிற சக்தி அந்த நோய் வந்துருச்சுன்னா, சளி பிடிச்சிட்டாவோ ஏதோ நோய் வந்தாவோ செரிமானம் ஆகிற சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது செரிமானம் ஆகக்கூடிய உணவாக ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் போட்டோமா, அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிவாகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்பயும் போல் இற வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பட்டா எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம்.